இங்க இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன நடக்கும்னா, வியாழக்கிழமை அன்னதானம் நடக்கும். அந்த அன்னதானம் இப்போ எப்படி ஆயிப்போச்சுன்னு கேட்டீங்கன்னா, பல பேர் வந்து என்கிட்ட என் மூலமா அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றாங்க. அதுல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. வடிவுகரசி அம்மா ரெகுலரா டொனேட் பண்றாங்க. ஜிவி பிரகாஷ் ரெகுலரா டொனேட் பண்றாரு. டைரக்டர் திருச்செல்வம் டொனேட் பண்றாரு. இதெல்லாம் தெரிஞ்ச முகங்கள். தெரியாத முகங்கள். நெறைய பேர் நான் பேர் சொல்லிட்டே போலாம். அவ்ளோ பேர் வந்து இந்த கோவிலுக்கு வந்து அன்னதானத்துக்கு பணம் அனுப்புறாங்க. இல்ல அரிசி வாங்கி தராங்க. சம்திங் தே கீப் கோயிங் டூ பார்ட்டிசிபேட் இன் திஸ் ப்ராசஸ். உங்க வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து 1000 பேர் சாப்பிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்னோட ரூட்டீன் இதுதான். காலையில வந்து ஃபர்ஸ்ட்டு பாபாவ தரிசனம் பண்ணிட்டு, வீட்ல அஃப்கோர்ஸ் பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் பாபாவ தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த கோவிலோட மெயின் பிரகாரம் இதுதான். பாபாவோட சிலை. ஷிரடி போனவங்களுக்கு வந்து தெரியும், துவாரகா மாயின்னு ஒரு இடம் இருக்கு. அப்புறம் குருஸ்தான் இருக்கு, சாவடி இருக்கு. இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் இந்த கோவில்லயும் பண்ணியிருக்கான். வாங்க பார்க்கலாம்.